ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான ஆனால் டேஸ்ட்டில் அடிச்சிக்கவே முடியாத ஒரு மீன் குழம்பு பார்க்க போகிறோம். மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, கொஞ்சமாக வடவம். எப்போவுமே மீன் குழம்புக்கு வடவத்தை மிஸ் பண்ணாதீங்க, அந்த வாசனையே தனி தான். பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்க, சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். சென்னாவர மீன் டேஸ்ட்டே ஒரு டேஸ்ட்டு தான் மீன் குழம்புக்கு. இன்றைக்கி கலப்பு மீன் தான் எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி. நம்ம புளி சேர்க்கறதுனால தக்காளி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க எப்போவுமே மீன் குழம்புக்கு, அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சென்னாவர மீன் கூடவே கொஞ்சமாக கலப்பு மீன். இங்கே பக்கத்துலேயே ஃபிஷ் மார்க்கெட் இருக்கிறதுனால மேக்ஸிமம் நிறைய ஃபிஷ் வாங்குவோம் அடிக்கடி. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள். நல்லா காரமாக இருக்கும். எங்கள் பக்கம் காரமாக ஸ்பைஸியாக அரைக்கிறதுனால காரத்துக்கு தான் காரமும் புளிப்பும் அதிகமாக சேர்த்துப்போம் ஃபுட்டில். ஸோ நல்லா காரசாரமாக புளிப்பாக மீன் குழம்பு சுடு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போதே அப்படி இருக்கும். புளி பழைய புளி சேர்த்தா மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால கருப்பு புளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருப்பு புளியும் புது புளியும் கலந்து சேர்த்துருக்கேன். நல்லா குழம்பு தளதளன்னு கொதி வந்ததும் மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து மீன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் மாங்காய் வெந்திருக்கும், மீன் உடஞ்சி போகாமல் இருக்கும். மீன் போட்டு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கக்கூடாது. மிளகாத்தூள் பச்சை வாசனை போகணும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக வைக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். சென்னாவர மீனும் கூடவே கொஞ்சம் கலப்பு மீனும் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு கொஞ்சமாக ஃப்ரைக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100லேருந்து 200க்குள்ளே ஃபிஷ் வாங்கினோம் அப்படின்னா சூப்பராக 4லேருந்து 5 பேருக்கு ஒரு மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சிடலாம். பாருங்கள், மீனும் மாங்காவும் வெந்துருச்சு. 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சா குழம்பும் நல்லா கெட்டியாகிடுச்சு. சூப்பரான மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி.